இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கதம்ப சட்டினி. அதாவது எப்படின்னா கருவேப்பிலை வந்து நல்ல முடிக்கு நல்லது. நல்லா கருகருன்னு முடி நல்லா வளர்றதுக்கு நல்லது. அது இல்லாமல் புதினா, வல்லாரை இதை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள். கருவேப்பிலை நல்லா எடுத்துருக்கோம். அது இல்லாமல் வெங்காயம் நல்லா தாராளமாக எடுத்துருக்கோம். தக்காளி ஒரு பழத்தை கட் பண்ணியிருக்கோம். புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய், அதோட பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம். இது கதம்ப சட்னிக்கான இது. தேங்காயம் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நமக்கு தேவையான கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள். எல்லாம் எண்ணெயில் வதக்கி அப்புறம் முதல்ல வதக்கி, அதாவது இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். அதோட உளுந்தம்பருப்பு நல்லா எண்ணெயில் வச்சுருக்கிறோம். அதோட கடுகு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தை போட்டுட்டோம். வெந்தயம், என்னென்ன உடம்புக்கு நல்ல ஒரு இதுவானது இதுகளெல்லாம் ஒன்றா எண்ணெயில் வருது. கதம்ப சட்னி. வெங்காயம், சிறிய வெங்காயம், பூண்டு சிறிதளவு, புளியை போடணும். இது தனியாக வெங்காயம், மிளகாய், புளி ஒரு இது எடுத்துக்கிறோம். புளி இதான் வதக்கி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை பச்சை பசங்க, இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் அவ்வளோ நல்லது. இதை சாப்பிடக்கூடிய ஆடு எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஆடெல்லாம் இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய இலைதலையில் சாப்பிட்டுட்டேன் அதுதான் நல்லதுன்றாங்க. தக்காளியையும் போட்டு இதில் வதக்கிடுவோம். தேங்காய் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் வதக்கி எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த வதக்கிய சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கதம்ப சட்னி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். அவ்வளோ அருமையானது கதம்ப சட்னி. கோதுமை மாவு தோசை ஊற்றப்படுகிறது. கோதுமை தோசை இந்த ஊற்றி எடுத்துருக்கேன். சூப்பராக கோதுமை தோசைக்கும் இந்த கதம்ப சட்னிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சூப்பரான இன்னைக்கு இன்றைய தினம் கோதுமை தோசை கதம்ப சட்னி. அருமையான கோதுமை தோசை கதம்ப சட்னி சூப்பரான அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையானது கதம்ப சட்னிங்கிறது வந்து அதாவது என்னென்னா எல்லா இதுவும் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டு அரைத்து எடுத்துருக்கோம். கதம்ப சட்னி இன்றைக்கி கோதுமை தோசை ரெடி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னைக்கு சின்ன கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்கோம் சிறப்பு. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.